ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வாராகி அம்மனை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகின்றோம். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஏன் இன்னைக்கு குறிப்பாக நம்ம வாராகி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்னையிலிருந்து மறுநாளிலிருந்து வாராகி அம்மனுக்குரிய நவராத்திரி நாள் 10 நாட்கள் வருது. ஸோ அதுக்காக சிறப்பு பதிவாக இந்த பதிவை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். பல காலமாக வாராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் உள்ளது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் அம்பாளை வணங்குனீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும். மற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி நாளில் வழிபடலாம். சைவம், பிராமணியம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளிலும் வாராகி அம்மனை தெய்வமாக வழிபடுகின்றார்கள். வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது, கடன் கொடுத்த பணம் இனி திரும்பவே வராது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் வாராகியை வழிபடலாம். அதிகப்படியான கடன் தொல்லை அப்படிங்கிறது குறையும். சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவள். தாயை போன்ற இரக்கமும் தயாள குணமும் உடையவளாக இருக்கும் இந்த அம்பாள் மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவினுடைய பெண் வடிவமாகத்தான் எல்லாரும் பார்க்கறாங்க. ஸோ காட்டு பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் இந்த வாராகி அம்மன். எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்களை ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக அம்பாள் இருக்காங்க. இந்த அம்பாளுக்குன்னு தனி சன்னதி கிடையாது, தனி கோயில் கிடையாது. இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில், அங்கே மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கு. ஸோ அடுத்த 10 நாட்கள் அம்பாளுக்கே உரிய நாள். ஸோ இந்த நாட்களை தவற விடாமல் பஞ்சமி திதி அன்று, பஞ்சமி அல்லது அஷ்டமி திதி அன்று அம்பாளை வணங்குவது சிறப்பு மிக்க ஒரு வழிபாடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.